டேய், நான் போய் டீச்சர் உட்காருவாங்கல்ல அந்த சேர்ல உட்காந்து பார்க்க போறேன்டா. டேய் வேணாம்டா, டீச்சர் வந்தா மாட்டிக்குவேன். டீச்சர் வர்றதுக்குள்ள வந்துடுவேன்டா. அவங்க சேரில் உட்காந்து நல்லா பொசு பொசுன்னு இருக்குடா, நல்லா சாஞ்சிக்கலாம். அதான். டேய் சொன்னா கேளு, டீச்சர் வர நேரமாச்சு. ஆஹா, என்ன அழகா பொசு பொசுன்னு இருக்கு. சேருனா இப்படி இல்லை இருக்கணும், எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்களே மரக்கட்டையில் உட்கார சொல்லி. இந்த இன்னும் 2 நிமிஷம் உட்காந்துட்டு வரேன். என்ன அழகா இருக்கு தெரியுமா? இந்த சேர்ல உட்காரத்துக்காக எல்லாரும் டீச்சர் வேலைக்கு வருவாங்க போலயே. என்ன அழகா இருக்கு. இதுக்கு தான் கவர்மெண்ட் வேலை வேணுங்கிறது போல. சார் என்ன பண்றீங்க சேர்ல உட்காந்துக்கிட்டு? ஐயோ டீச்சர். என்னடா சாக்காய் நிக்கிற? நான் வந்துட்டேன்னு பயமா இருக்கா? ஆமாம் டீச்சர். சரி பரவாயில்ல, நான் உன் இடத்துல உட்காந்துக்கிறேன். நீ அப்படியே இன்னைக்கு நீயே பாடம் எடு. எது நான் பாடம் எடுக்கவா? டீச்சர் சாரி டீச்சர், இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் டீச்சர். டேய் நல்லா இருக்குடா உனக்கு இந்த சேரு, சும்மா பாடம் எடு, நாங்கள் பார்த்துக்கிறோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேர் உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? அங்க பாருடா, எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. நான் போய் உட்காந்துக்கிறேன், நீயே பாடம் எடு. ஏன்டா வந்துட்ட, பாடம் எடுக்க வேண்டியதானே? டீச்சர் என்ன மன்னிச்சிருங்க டீச்சர், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் டீச்சர். எனக்கு பாடம் எடுக்கலாம் வராது டீச்சர். டேய் சேர்ல உட்கார்றது ஈஸி, பாடம் எடுக்கிறது தான் கஷ்டம். இப்ப புரியுதா? நாங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பாடம் சொல்லி தரோம். நீங்கள் என்னடானா இவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க. ஒழுங்காக படித்தாதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, போய் உட்காரு போ. டேய் நீங்கள் வா. என்னடா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? 2 நாளாக ஸ்கூல் வரல, ஏன்டா வரல? கண்டுக்க மாட்டேன்னு நினச்சியா? டீச்சர் எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரு டீச்சர். எது உங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரா? போன வாரம் தானடா தாத்தா இறந்து போனான்னு 2 நாள் லீவ் போட்டேன். அது எங்கள் அப்பாவோட அப்பா டீச்சர். இப்போ இறந்து போனது எங்கள் அம்மாவோட அப்பா டீச்சர். அப்போ போன மாதம் தாத்தா இறந்து போயிட்டாங்கன்னு லீவ் போட்டேன். அது எங்கள் பெரியப்பாவோட அப்பா டீச்சர். எது பெரியப்பாவோட அப்பா? டேய் உங்கள் அப்பாவோட அப்பாவும் பெரியப்பாவோட அப்பாவும் ஒரே அப்பா தான்டா. எப்போ 2 பேத்துக்கு 2 அப்பாவா? என்னடா போய் சொல்ற? ஐயோ மாட்டிக்கிட்டமே. ஏண்டா இப்படியே லீவ் போட்டுக்கிட்டா எப்படி தாண்டா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவ? இனிமேல் லீவெல்லாம் போடக்கூடாது, போய் உட்காரு போ. சரிங்க டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ், நான் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வர சொன்னீங்களே, எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா? டெஸ்ட் வைக்கலாமா? ஐயோ டெஸ்டா? ஒன்றுமே தெரியாதே. நல்லா நேற்று பசங்க கூட விளாண்டுபிட்டு படிக்காமல் வந்துட்டேனே. ஐயோ என்ன பண்ணுறது? என்னடா இங்கே வந்து தெருன்னு நிற்கிற? டீச்சர் எனக்கு வயிற்று வலிக்குது டீச்சர். ஆய் வர மாதிரி இருக்கு டீச்சர். எது ஆய் வர மாதிரி இருக்கா? ஏண்டா டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தான் வருமோ இந்த ஆய்? உடனே ஆய் வருதுன்னு சொல்லிடுவியே. இல்லை டீச்சர், உண்மையிலே வயிறு வலிக்குது டீச்சர், என்னால் தாங்க முடியல டீச்சர். நான் போயிட்டு வந்துடுறேன் டீச்சர். நீ இன்னைக்கு ஸ்கூல்லே ஆகி போனாலும் சரிதான், இன்னைக்கு டெஸ்ட் எழுதாமல் நீ எங்கேயும் வெளில போகவே கூடாது. டெஸ்ட் எழுதிட்டு தான் நீ ஆகி போகிற. டெஸ்ட் எழுதணுமா?